மதுரை மாநகர் தெப்பக்குளம் முதல் சென்ட்ரல் மார்க்கெட் வரை 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 80 அடி சாலை தற்போது டிவைடர், அதாவது தடுப்பு சுவர்களுக்கு இருபுறங்களிலும் மண்கள் தேங்கி இருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் பயணிக்கும் போது விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தவிர இந்த 2 பொருட்களை நாமளே நேரடியாக பார்க்கலாம். அதிக அளவு மண்கள் இங்கு அகற்றப்படாதனால் சில விபத்துக்கள் இங்கு இந்த பகுதியில் நடைபெற்றுள்ளதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். நேரடியாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற விபத்து நடந்த பகுதியை பார்க்கலாம். இந்த தடுப்பு சுவரின் ஓரம் சேதமடைந்துள்ளதை பார்க்கலாம். இந்த தடுப்பு சுவரானது தற்போது மிகவும் சேதமடைந்திருக்கிறது. இது தவிர இந்த மண் அதிக அளவு இருக்கிறதை நீங்களே நேரடியாக பார்க்கலாம். அதிக அளவான மண்கள் இங்கு தேங்கி இருக்கின்றதனால் சாலை ஓரங்களில் வாகன ஓட்டிகள் அதாவது இந்த சாலையில் பயணிக்கும் பொழுது விபத்துகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த இடத்தில் இந்த சாலையில் 2 கிலோமீட்டருக்கு 3க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளும் பள்ளிகள் மட்டுமல்லாது காய்கறி அங்காடிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான பயன்பாடும் இங்கே இருக்கிறதால் பொதுமக்கள் அதிக அளவு செல்கின்றனர். இது தவிர பேருந்து போக்குவரத்துகள் என்று அதிகமான பயணிகள் மட்டுமல்ல வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் செல்வதால் இந்த விபத்துக்களை தடுப்பதற்காக மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியான நடவடிக்கையை இந்த தீர்வாக ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் ஹரிகிருஷ்ணன். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் பெய்த பலத்த மழையால் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செங்கோட்டை அருகே வடகரை பகுதியில் உள்ள வயல்களில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் தொழிலாளர்கள் மூலம் உடனடியாக அறுவடை செய்து நெல்லை சேகரித்தனர். பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் முழுமையாக மகசூல் பெற முடியாத நிலையில் அறுவடை செலவு மட்டும் 2 மடங்கு ஆனதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனிடையே வடகரை எருமைசாடி அருகே விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக பொதுப்பணித்துறையினர் அமைத்த தற்காலிக பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீட்டின் ஜன்னலை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பெரிய காவனம் பகுதியைச் சேர்ந்த இளங்கோவன் என்ற தபால்துறை ஊழியரின் வீட்டிலிருந்து 10 சவரன் நகை 8000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ள திமிங்கலத்தின் உடலை அகற்ற அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறந்த நிலையில் திமிங்கலம் கரை ஒதுங்கி 3 நாட்களுக்கும் மேலாகியதால் தொற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திமிங்கலத்தின் உடலை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான கருவிகள் தங்களிடம் இல்லை என்றும் அது தொடர்பாக ராமநாதபுரம் வனச்சரக அலுவலர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். 2 நாளைக்கு முன்னாடியிருந்து இந்த மீன் கிடக்குங்க. இந்த மீன் கிடக்குன்னா திமிங்கலம்னு சொல்கிறாங்க. நான் முன்ன அந்த திமிங்கலம்னு எங்களுக்கே தெரியாது. ஆட்கள் சொல்லி தான் எங்களுக்கு திமிங்கலம் தெரியுது. அது போய் கிட்ட போய் பார்த்தா அழுகிய நிலையில் இருக்குது. அழுகிய நிலையில் இருக்கா, இதை அப்புறப்படுத்தணும்னா சரியாக வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர்களும் பார்க்குறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. ஆனால் இது அப்புறப்படுத்துகிற மாதிரி ஒரு வழியாக தெரியல. ஊருக்குள்ளே இருக்கவே முடியல. ஒரே நாற்றமாக நாறுது. மீன், எங்களுடைய மீன் பிடிச்சி வர்ற மீன் விற்பனையாகவே மாட்டுது. யார் கேட்டாலும் சொல்கிறாங்க அது மீன் வேணாம், எங்களுக்கு அந்த மீன் கிடக்கிற வரைக்கும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தஞ்சாவூர் அருகே மானாங்கோரையில் உள்ள அன்னம்மா சத்திரம் குளத்தில் மூழ்கி ஹரிஸ்ரீ, ஸ்ருத்திகா ஆகிய 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். நீரில் தத்தளித்த மேலும் 2 சிறுமிகளை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டனர். குளத்தின் அருகே விளையாடிய 4 சிறுமிகளும் குளத்தில் இறங்கிய போது நீரில் மூழ்கினர். நாமக்கல் நகராட்சி 11வது வார்டு பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 11வது வார்டைச் சேர்ந்த ராஜாஜி பள்ளி தெருவில் நகராட்சி சார்பில் காவிரி குடிநீர் வாரம் ஒருமுறை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதமாக இக்குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் இதை பயன்படுத்தும் பலருக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பிரச்சினை தொடர்பாக நாமக்கல் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது குடிநீர் குழாயில் கசிவு ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளதாகவும் அதை கண்டறிந்து கழிவுநீர் கலப்பது தடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 2 மாசமா நைட்ல தண்ணி வருதுங்க சார். தண்ணி அவ்வளவா சுத்தமா இல்லை. டிச்சி தண்ணி கலந்து ஒரே வாடையா இருக்குங்க சார். அதுதான் நாங்கள் தண்ணியிலனால குழந்தைங்களுக்கும் அதுதாங்க சார் கொடுக்குறோம். அதில் காய்ச்சல் வந்துடுதுங்க சார் குழந்தைங்களுக்கெல்லாம். தண்ணி சுத்தமாகவே இல்லைங்க சார். நாங்கள் நகராட்சியிலையும் போய் சொன்னோங்க சார், கவுன்சிலர்கிட்டையும் சொன்னோங்க சார். யாரும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலைங்க சார்.
வெண்புள்ளி நோயால் பாதிக்கப்பட்டவர்களை புறக்கணிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சென்னையை சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் 4 பேர் தமிழகம் முழுவதும் சைக்கிள் பேரணி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். கடந்த 11ஆம் தேதி சென்னையில் புறப்பட்ட இவர்கள் காஞ்சிபுரம், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஈரோடு வந்த இளைஞர்களை சமூக ஆர்வலர்கள் வரவேற்றனர். விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் போது 3500 கிலோமீட்டர் பயணம் செய்ய இளைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர்.